ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலித். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு ஹைதராபாத் சிக்கன் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டை தக்கன போட்டுக்கோங்க, குவான்டிட்டி உங்களுக்கு தக்கன நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், ஃபஸ்ட் வந்து ½ கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 20 to 30 கிராம் பீசஸ் கட் பண்ணி இந்த சிக்கன் பீஸ் அப்படி குக்கரில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 கரண்டியோட சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு 2 கரண்டி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்பைசியான டிஷ், ஹைதராபாதி டிஷ்ஷு. ஒரு ½ கரண்டி மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஒரு 1.5 கரண்டி ஜீரக பொடி போட்டிருக்கேன். ஒரு 2 கரண்டி மல்லிப்பொடி ஆட் பண்ணலாம். அடுத்தது ஒரு ½ கரண்டி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகா கீரை வச்சுருக்கேன், இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் இஞ்சி இடித்து வச்சுருக்கேன், இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பூடு வந்து பாருங்கள், ஒரு 10 பல் பூடு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா, அதாவது கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு 5 பீஸு, கொஞ்சம் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஸ்லைஸ்டாக, இது அப்படி ஆட் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு அரை லெமன் அப்படியே புளிஞ்சு ஊற்றிடலாம். புதினா இலை, இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். 100 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அடுத்தது ஒரு அரை முழி தேங்காய் துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன், இந்த பால் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஒரு 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த தேங்காய் பால் நம்ம ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அடுத்தது வந்து இந்த சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு ரசம் வச்சு நீங்கள் ஒயிட் ரைஸோடு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஓகே, சூப்பர். க்ளோஸ் பண்ணி வச்சு வெயிட் பண்ணுவோம். இது மூடியாச்சு. ஸோ 2 விசில் வரத வரை வெயிட் பண்ணுவோம். இதில் நம்ம தண்ணி ஊற்றில அடிப்பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். சரியா? கண்டிப்பாக அடிப்பிடிக்காது. ஏன்னா சிக்கன் தண்ணி விடும். ஒரு கப்பு நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த தண்ணி ஈரப்பசவோடு அது இருக்கும். நல்லா சூப்பராக ஒரு கிரேவி ரெடியாகும். 2 விசிலுக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். 2 விசில் வந்துட்டு அவ்வளோதான். இதுக்கு வேலை முடிஞ்சு அந்த குக்கர் நார்மல் ஆகிறத வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். சரியா? அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல மனமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாருங்கள், குக்கர் நல்லா நார்மல் ஆகிட்டு இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், ஆயிலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இது வெள்ளைச்சோரோடு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்ப்போமா? நான் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் பாருங்கள், லைட்டாக தட்டினோடனே சிக்கன் எப்படி பிஞ்சு போகுது பார்த்தீங்களா. நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இது இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் வேறு பாத்திரத்தில். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், நல்லா சூப்பரான ஹைதராபாதி சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது. வெள்ளைச்சோரோடு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட் மறக்காமல் டைப் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன பேர், அதுவும் சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஓகே, இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அது வரை ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.